இன்றைக்கி ஏஐ டாபிக் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். என்விடியா சிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் டூரியம்னு ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ஏஐ சிப்ஸ்லாம் செய்யுது. ஸோ என்விடியாவுக்கும் டூரியமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டூரியம் சிப்ஸ் எப்படி டிஸ்டிங்கிஷ் பண்ணுது அவங்கள பிஸ்னஸ் மாடலில், அதே மாதிரி அவங்க எப்படி ஃப்யூச்சரில் பெட்டரான சிப்ஸ் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ண போகிறாங்க, இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கென் ஆர்டிக்கிளோட டைட்டில் வந்து திஸ் பெங்களூரு ஸ்டார்ட் அப் இஸ்ன்ட் பில்டிங் ஃபாஸ்டர் சிப்ஸ் தென் என்விடியா பட் இட்ஸ் பில்டிங் சீப்பர் ஏஐ. வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் தமிழ். இது 10 minutes ஷார்ட் பாட்காஸ்ட்கான நேரம். ஸோ இந்த கென் ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது, பயங்கர ஏஐ ரிலேட்டடாக இருந்தது. நிறைய ஏஐ டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஏஐயில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. ப்ராப்ளி நான் வந்து இங்கே வந்து ஒரு பாமர மனிதனுக்கு, ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இதில் இந்த ஆர்டிக்கிள் என்ன சொன்னாங்கிறத ஒரு ஹை லெவலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து சின்ஹாங்கிறவர் தான் பேசுகிறாரு, டூரியம் கம்பெனிலேருந்து அவர் பேசுகிறாரு. சரிங்களா? அந்த டூரியம்ங்கிறது இந்தியா பேஸ்டு ஒரு ஏஐ சிப் மேக்கிங் கம்பெனி, பெங்களூர் பேஸ்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா? இப்போ என்விடியாவோட கம்பேர் பண்ணுறாங்க. என்விடியாவோட கம்பேர் பண்ணும்போது, என்விடியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய ஏஐ சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் என்விடியா. சரிங்களா? அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சிப் வந்து சூட்டபிள் ஃபார் போத், அதாவது 2 விஷயத்துக்கும் சூட்டபுளாக இருக்குது. எந்த 2 விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ட்ரைனிங், சரிங்களா, 2வது வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் சிப்ஸு, இன்ஃபரன்ஸ் சிப்ஸ்ன்னு பார்க்கும்போது 2மே கம்பைன் பண்ண சிப் தான் என்விடியா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை ட்ரைனிங் சிப்னால் என்னென்னா, அது வந்து பயங்கரமான அட்வான்ஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ரிப்பீட்டட் டேட்டா செட்டிலெலாம் வச்சு ட்ரெயின் பண்ணுறது ட்ரைனிங். கரெக்டுங்களா? ஏஐயில் அது பேசிக் கான்செப்ட். இன்ஃபரன்ஸுங்கிறது ட்ரெயின்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவல் பயன்பாட்டில் வந்து ஒரு கொஷின் நம்ம கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுதில்ல, அதுதான் ஆக்சுவலாக இன்ஃபரன்ஸு. ஸோ இந்த ட்ரைனிங்கும் இன்ஃபரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரைனிங் வந்து டே இன் அண்ட் டே அவுட் பண்ணிகிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு தடவை பண்ணி முடிச்சாச்சுன்னா அடுத்து பீரியாடிக்கலாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஃபரன்ஸ் வந்து டே இன் அண்ட் டே அவுட் ரன் ஆகும். ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் வந்து நம்ம யூசர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவோம். டே இன் அண்ட் டே அவுட் கொஷின்ஸ் கேட்போம், டே இன் டே அவுட் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுறது வந்து இன்ஃபரன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த 2த்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ என்விடியா வந்து இது 2ம் பண்ணுதுன்னாங்களா. இப்போ டூரியம் என்ன பண்ணுது? டூரியம் வந்து இன்ஃபரன்ஸை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த என்விடியா வந்து பயங்கர காஸ்ட்லியான சிப். சரியா? அதோட ப்ராஃபிட் மார்ஜினே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70% இருக்குது ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது அவங்க செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கையில் எவ்வளோ ப்ராஃபிட் நிற்குதுன்னா, ஒரு பொருளுக்கு 70% அதோட ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ஏன் இதில் வந்து அவங்க காஸ்ட் ஏன் அவ்வளோ ஹையாக இருக்குன்னா, அந்த ட்ரைனிங் காம்போனண்ட்டை சிப்ஸில் இன்கார்பரேட் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸ் டிசைன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்ஃபரன்ஸுக்கு வந்து அவ்வளோ அட்வான்ஸ் தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோட கம்பேரிட்டிவ்லி சீப்பராக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். இதை தான் இங்கே வந்து துரியம் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் வந்து இந்த ட்ரைனிங்கிற விஷயம் வந்து தேவைப்படாது. சரியா? முக்கால்வாசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஸுங்கிறது மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதுக்கான சிப்ஸை மட்டுமே நம்ம ரெடி பண்ணியே ஒரு மார்க்கெட் ஷேர் நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணுறோங்கிறத வந்து இங்கே இவர் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அடுத்து வந்து டோக்கன்ஸுங்கிற கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? இப்போ இருக்க கரண்ட் ஏஐ ப்ரொவைடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் பேஸ் பண்ணி நம்மளை சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விஷயம் பண்ணது எவ்வளோ டோக்கன்ஸ் ஆகுது அது பேஸ் பண்ணி. சரிங்களா? இது வந்து 2 years பேக் வந்து இந்த டோக்கன்ஸோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தது, 2-3 years பேக். ஆனால் அது டைம் ஆக ஆக வந்து சொல்கிறாங்க தேவ் மேட் இட் எஃபிஷியன்ட். அதாவது ஒரு டோக்கனோட விலை முன்னாடி இருந்ததோடு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. கரெக்டு தான். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, டோக்கனோட விலை கம்மியானாலும் நம்ம பண்ணுற நம்ம மக்கள் யூஸ் பண்ணுற, அதாவது ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறதோட அவுட்புட்டோட டோக்கன் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது இப்போது முன்னாடி 2 டோக்கன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க பர் எம்ப்ளாயி அப்படின்னா, இப்போ வந்து 20 டோக்கன் யூஸ் பண்ணுறாங்க பர் எம்ப்ளாயி. ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு மாதத்துக்கு 20 டோக்கன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ டோக்கன் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸோட பில்ஸ் வந்து ஏஐ பில்ஸ் ரொம்ப ஹை ஆகிட்டே போகுது. நாளுக்கு நாள் அது எகிரிட்டே போகுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி போகுதுங்கிற கான்செப்டை பற்றி இவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, துரியம் வந்து ஒரு டோக்கன் பேஸ்டு ஒரு ப்ரைஸிங் வைக்காமல் அவங்க வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு ப்ரைஸிங் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஷினுக்கு வந்து ஈஸியான கொஷின்னா அது ஆக்சுவலாக 1 or 2 கொஷின் டோக்கன்ஸ் தான். இந்தியாவோட கேபிட்டல் என்ன? டெல்லி, ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்டுங்களா? ஆனால் இதே கொஷின் வந்து ரொம்ப பயங்கரமான கொஷினாக இருந்ததுன்னா அதை ஏஐ வந்து யோசித்து பதில் நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து நிறைய டோக்கன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் டூரியம்
வந்து என்ன பண்ணுதுன்னா டோக்கனுங்கிற கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன், ஒரு கொஷினுக்கு வந்து உங்களை இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் பேஸ்டு ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்ஃபரன்ஸ் பேஸ்ட் சிப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க பேசிக்காக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க சர்வ் பண்ணுற ஏரியாஸ்லாம் வந்து ட்ரைனிங், அதாவது அந்த ட்ரைனிங் செட்டுக்கு தேவைப்படலை. அதாவது ரொம்ப பயங்கரமாக ஏஐயோட பவர் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி கம்ப்யூட்டிங் பவர் எடுத்துக்கிற மாதிரி இதில் வந்து இவங்க எம்ப்ளாய் பண்ணல, இவங்க சிப்ஸையும் இல்லை எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு டே டு டே ஒர்க், ஒரு நார்மலான யூசேஜுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சிப்ஸ் மட்டுமே போதும். ஸோ இவங்களோட லோ லையிங் காஸ்ட் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இவங்களால் இதை வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு கொடுக்க முடியுது. ஸோ அதை வச்சு மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு NVIDIAவோட ஆல்மோஸ்ட் 20 to 25% வந்து சீப்பராகவே கொடுக்குறாங்க சர்வீஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாத்தையும் பண்டில் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சிப்பு மட்டும் ப்ரொவைட் அப்படின்னு இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் பண்டில் பண்ணுறாங்க. ஒரு ஏஐ செட்டப்னு பார்த்தோன்னா ஏஐ சிப்ஸ் இருக்கும், பவர் கன்சப்ஷன் இருக்குது, அந்த சிப்ஸை யூஸ் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர் அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதில் இருக்க நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் அதை கம்பைன் பண்ணி தான் ஒரு என்டையர் ஏஐ ரன் பண்ண முடியும். ஸோ அந்த என்டையர் அவங்க பண்டிலாக கொடுக்குறாங்க. அந்த பண்டிலாக பண்ணும்போது அவங்க வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலில் வந்து அவங்க நிறைய காஸ்ட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவங்க மார்ஜின் வந்து கம்மியாக வச்சு தான் கொடுக்குறாங்க. NVIDIA மாதிரி வெரி ஹை மார்ஜினில் இந்தியாவில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும்போது அவங்க மார்ஜின் வந்து கம்மியாக வச்சு கொடுக்க முடியாதனால அவங்களால காஸ்ட்டை கம்மி பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து இங்கே நடுவில் நிறைய தரவுகளை பற்றி பேசுகிறாங்க. அந்த தரவுகள்லாம் ரொம்ப நம்ம டீப்பாக போகிறது இல்லை. ஆனால் அவங்க இவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டிங் வந்தது, இந்த ஃபண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இப்போ அடுத்து, அந்த மாதிரிலாம் நிறைய தரவுகள் இவங்களை பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொரு கம்பெனியை பற்றி சொல்லியிருந்தாங்க, சாண்ட் லாஜிக்னு ஒரு கம்பெனி. ஆனால் அவங்க டைரெக்டாக சிப் மேக்கிங்க்கு என்டர் ஆகலை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏஐ சாஃப்ட்வேர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஏஐ பேஸ்ட் சாஃப்ட்வேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோன்னா அதில் வர ப்ராஃபிட்டில் வச்சு இப்போ வந்து அவங்க சிப் மேக்கிங்குள்ளே உள்ளே வந்திருக்காங்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இன்ஃபரன்ஸ் சிப்ஸை பற்றி பேசியிருந்தோம், சீப்பர், ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இப்படி இருந்துமே வந்து ட்ரைனிங், அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் பேஸ்டு NVIDIA ரிலேட்டட் டேட்டாஸ் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்க ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து இதில் ஸ்விட்சிங் காஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை பற்றியும் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறாங்க. அது பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, NVIDIAவில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ஒரு சாஃப்ட்வேர் லேயர் வச்சு ரன் பண்ணுறாங்கோ அதுலேருந்து இதில் ஸ்விட்ச் பண்ணுறதும் ஈஸி தான். அதனால் இதில் ஸ்விட்சிங் காஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அது வந்து அவ்வளோ பயங்கர கன்சிடரபுளாக இருக்காதுங்கிறது அந்த டாப்பிக்கு இதில் டீட்டெயில்டாக கவர் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் அந்த ட்ரைனிங் சாஃப்ட்வேர்லாம் சொன்னேன்ல, அதில் வந்து CUDAங்கிறது தான் வந்து இப்போ NVIDIAவில் டாப்பில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் லேயர். சரிங்களா? அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து எவ்ரி இன்ஜினியருக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், எண்ட் டு எண்ட் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து டிசைட்ஸ் ஒரு டூல்லேருந்து இன்னொரு சிப்செட்லேருந்து இன்னொரு சிப்செட் போகும்போது அதுதான் டிசைட் பண்ணுது நம்ம என்ன மாதிரி காஸ்ட் இருக்கும், இது போகலாமா வேணாமான்னு. ஸோ ஏன்னா எல்லா இன்ஜினியரும் யூஸ் பண்ணுறதுனால அதில் என்ன நுணுக்கம் இருக்கும்னு தெரியும், அதில் என்ன மாதிரி கோடிங் நம்ம அது டாப் ஆஃப் தட்டில் நம்ம எழுதணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எதெல்லாம் அது சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க எழுதுவாங்கங்கிற பட்சத்தில் இது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுங்கிறதையும் அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? இதுவரையும் அந்த மேத் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நம்ம துரியம்ங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்த பிடிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு பேசுகிறாங்க. சரிங்களா? அப்புறம் பைடார்ச்சை பற்றியும் பேசுகிறாங்க. அதுவும் கூடாவையும் வச்சு அவங்க ரிலேட் பண்ணி பேசுகிறாங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறாங்க. ஸோ இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா துரியம் வந்து சிப் வந்து ரைட்ஸ் கோட் இந்த சேம் வே தட் தே குட் டூ ஃபார் NVIDIAன்னு அவங்க பிச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் திருப்பி அகைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேலே வந்து இது இப்படி சொல்கிறவங்களே வந்து இதே ஆர்டிக்கிளில் வந்து இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கோடு அதாவது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கோடு வந்து இருக்கும்ல, கடைசியில் நம்ம இது யூஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல சிப்பை மாற்றி யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா கோடெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில் துரியம்களை இருக்க தான் செய்யுது, சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ துரியம் யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்போ துரியம் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்விட்ச் பண்ணுறவங்க இல்லாமல் இது புதுசாக ஏஐ பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் ஏஐக்குள்ளேயும் வரவங்க வந்து அப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இப்போ அவங்களோட பிக் வின்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து
ருத்ராங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் ப்ரொக்யூர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கிறது. ருத்ராங்கிறது ஹை கம்ப்யூட்டிங் சர்வர். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங், CDACன்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோடது தான். இதில் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக இதை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நிறைய பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான NVIDIA மாதிரி சிப் செட்ஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை, இன்ஃபரன்ஸ் சிப்ஸ் மட்டுமே போதும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி இதை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபரன்ஸ் சிப்ஸ்லாம் வந்து எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் கோடிங். அதாவது கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் கோடிங்க்கும் IT டெவலப்மெண்ட்டுக்கும் அதெல்லாம் தவிர்த்து மீதி இடத்துலையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் இவர் பேசுகிறார். கடைசியில் எண்டிங்கில் வந்து இவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த AI செக்டரில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத வந்து அவங்க ஒரு சப்ளை கொஷினை தான் ஆன்சர் பண்ணுறதா சொல்கிறாங்க அவங்க கம்பெனி. அதாவது மோர் கம்ப்யூட்டேஷ்னல் பவரை வந்து எப்படி கொடுக்கறது, சரிங்களா? மோர் கம்ப்யூட்டேஷ்னல் பவருங்கிறது வால்யூம் பேஸ் பண்ணி, இதே வந்து ரெண்டாவது வகை வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி. இந்த குவாலிட்டியை தான் வந்து NVIDIA சால்வ் பண்ணுது. ஒயில் இந்த குவான்டிட்டி, அதாவது மோர் வால்யூம், மோர் கம்ப்யூட்டேஷ்னல் பவருங்கிறது தான் துரியம்ங்கிற கம்பெனி வந்து சால்வ் பண்ணுறதா சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது ஹவு டு கெட் மோர் ஒர்க் அவுட் ஆஃப் அ கம்ப்யூட்டேஷ்னல் சிப், அந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் வந்து கடைசியில் முடிக்கிற இடத்துல வந்து சைனா பற்றி சொல்கிறாங்க. ஸோ சைனா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க, ஆப்வியஸ்லி பண்ணியிருப்பாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து DeepSeek V4ன்னு ஒரு மாடல் இருக்குல்ல, AI மாடல், அதெல்லாம் வந்து ஹுவாயோட சிப்ஸில் ரன் பண்ணுறாங்க, இன்ஃபரன்ஸ் சிப்ஸில். ஸோ ஹுவாய் வந்து அதோட ஓன் சாஃப்ட்வேர் லேயரெல்லாம் பில்ட் பண்ணி ஒரு 1 or 2 years பேக்லேயே வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது ஏன் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் அமெரிக்கா வந்து அவங்களோட பேனெல்லாம் போட்டிருந்தாங்க சைனா மேலே, சரிங்களா? ட்ரேட் டேரிஃப் அதெல்லாம் போடும்போது அவங்க கேம் அப் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது வந்து ஆனால் அடிஷ்னலாகவும் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு 50%க்கு ஆல்மோஸ்ட் ஸ்லோவராக இருக்குது, சரிங்களா? நார்மல் NVIDIA சிப்ஸோட ஸ்லோவராக இருக்குது. பட் அதை வந்து அதை வந்து இன்ஃபரன்ஸ் சிப்ஸ் மாதிரி அவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, இம்ப்ரூவும் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத பற்றியும் அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக கடைசியில் பேசியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு துரியம்ங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி பேசியிருந்தாலும் அட் த எண்ட் வந்து இதுதான் வந்து ரெப்ரசன்ட்ஸ் இந்தியாஸ் AI எஃபர்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கரண்ட்டாக நம்ம எங்கே இருக்கோம், AIயில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத வந்து இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை பாட்காஸ்ட். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம்.